ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த டவுட் கிளியரன்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம சேனலில் நான் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் பற்றி நிறைய வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு நிறைய பேர் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் எப்படி செய்யணும் அப்படின்ற அந்த ப்ராசஸை கற்றுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, டவுட் கிளியரன்ஸ் உங்கள் சேனல் மூலமாக உங்கள் வீடியோஸை நான் பார்த்து லேர்ன் பண்ணால் டவுட்ஸ் வந்து எப்படி கிளியர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. டவுட் கிளியரன்ஸ் எல்லாமே முழுக்க முழுக்க நான் எப்படி வச்சுருக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தான் என்ன பண்ணணுன்னா, எனக்கு கமெண்ட் பண்ணணும். அந்த கமெண்ட்டுக்கு நான் உங்களுக்கு பதில் அனுப்புவேன். இதுதான் நான் டவுட் கிளியரன்ஸுக்கு வச்சுருக்கிற ஒரு சிஸ்டம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த டவுட்ஸ் நான் தான் உங்களுக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாவும் ஒரு நாலேஜும் கிடைக்கும். இது போக உங்களுக்கு அடிஷ்னல் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல தேவையே இல்லை. இது வந்து நம்ம கூகுள் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நீங்கள் என்ன கொஷின் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர்ஸை உடனடியாக கிடச்சிரும். அதனால் தியரிட்டிக்கலாக உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இமீடியட்டாக ஆன்சர் கொடுக்கறதுக்கு கூகுள் இருக்குது, அண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா எனக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச அந்த சந்தேகங்களை உங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமாகவே நான் பதில் பண்ணுவேன். நீங்களும் ஏஐ யூஸ் பண்ணிக்கோங்க. இது தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக நீங்கள் களத்தில் இறங்கினாதான் உங்களுக்கு அந்த சந்தேகங்கள்லாம் ஈஸியாக ஓரளவுக்கு கிளியர் ஆகிட்டே இருக்கும். ப்ராக்டிக்கலாக களத்தில் நீங்கள் இறங்கும்போது தான் நீங்கள் முக்கியமாக யார் கூடலாம் டிஸ்கஷன் பண்ணணும், யார்கிட்டலாம் சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்னா, நம்பர் 1 பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் டீம். நீங்கள் யார்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட அந்த எக்ஸ்போர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஐஇ கோட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆட் கோட் எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரி பல விதமான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டீம் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அவங்க உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுவாங்க. நம்பர் 1. ரெண்டாவது, பேங்க். எப்படி ஃபாரின்லேருந்து பேமெண்ட்டை வாங்குறது, இல்லைன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி இங்கேருந்து பேமெண்ட்டை அனுப்புறது, அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் பேங்க்லேயே நேரடியாக போய் கேளுங்க. உங்களுக்கு பேங்க்கில் இருக்கிற அந்த எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு கரெக்டாக உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுவார். நம்பர் 2, பேங்க்கை பயன்படுத்தணும். 3வது, C&F ஏஜென்ட், அதாவது கஸ்டம்ஸ் கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட். அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட கேளுங்க, எப்படி சார் நீங்கள் கஸ்டம்ஸ் எல்லாமே குட்ஸை கிளியர் பண்ணுவீங்க, நான் என்னெல்லாம் பண்ணணும், என்ன ஸ்டெப்ஸு, நான் குட்ஸை ரெடி பண்ணி உங்களுக்கு நான் எங்கே டெலிவரி கொடுக்கணும், இந்த மாதிரி உங்களுடைய பல கேள்விகளுக்கு பதிலெலாம் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட் கொடுப்பாங்க. இது போக நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கலாம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் என் கையில் இருக்கணும் சார், அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டவுட்ஸ்லாம் நீங்கள் என்ன கேட்கலாம் அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட். ஏன்னா அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் குட்ஸை கஸ்டம்ஸில் கிளியர் பண்ணி ஃபாரினுக்கு அனுப்பி வைப்பாங்க. இல்லாட்டினா நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் குட்ஸை அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இம்போர்ட் கிளியரன்ஸ்லாம் பண்ணி உங்களுக்கு டெலிவரி கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே அவங்க தீர்த்து வைப்பாங்க. இது தவிர எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன ப்ராடக்ட் ஏற்றுமதி பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த ப்ராடக்டோட அந்த ஒரு பர்டிகுலர் போர்டில் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அந்த போர்ட்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கக்கிட்டையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அவங்களும் உங்களுக்கு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைப்பாங்க. இது தவிர இசிஜிசி ஆஃபீஸ், எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன், நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இசிஜிசி பாலிசி பற்றின அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்க கொடுப்பாங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு வெறும்னே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்றத விட, நீங்கள் பேசிக்காக கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா ப்ராக்டிக்கலாக களத்தில் இறங்கினா தான் பல்வேறு விதமான உங்களுடைய சந்தேகங்களுக்கு எல்லாம் விடை கிடைக்கும், தெளிவான விடை கிடைக்கும். அதனால் என்னுடைய சேனலில் நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணியிருந்து
நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, என்னுடைய வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, என்னுடைய வீடியோஸை பார்த்து மட்டும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கிறது கிடையாது. பலவிதமான சோர்சஸ் எல்லாத்துலேருந்து ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுங்கள். எல்லாம் கெயின் பண்ணதுக்கப்புறமா நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, ப்ராக்டிக்கலாக களத்தில் இறங்கி நான் சொன்ன இந்த முக்கியமான இந்த 5 கேட்டகரி ஆஃப் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த ஒரு தெளிவான ஒரு தீர்வு கிடைக்கும். எப்படி ஏற்றுமதி பண்ணணும், எப்படி இறக்குமதி பண்ணணும் அப்படின்ற அந்த ப்ராசஸ் உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்மளுடைய சேனலில் இது வரைக்கும் நீங்கள் ஒரு பெய்ட் மெம்பராக ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, ஏற்றுமதி தொழில் மற்றும் இறக்குமதி தொழில் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இப்போ நான் அதை பற்றி இப்போது சொல்கிறேன், லிசன் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போது சைடில் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நான் ரியலாக ஏற்றுமதி செஞ்சதுக்கான ஒரு ஷிப்பிங் பில் அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏற்றுமதி தொழில் சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன ஒரு ரியலான ஒரு தகுதி வேணும் அப்படின்னா, நம்ம முதல்ல ஒரு ஷிப்மெண்ட் பண்ணியிருக்கணும். பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்தவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முடியும். அதுக்காக தான் நான் ரியலாக ஏற்றுமதி பண்ண அந்த ஒரு ஷிப்பிங் பில்லை நான் உங்களுக்கு இதில் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நம்ம சேனல் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் கற்றுக்கிறதுக்காக நிறைய மெம்பர் ஒன்லி வீடியோஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணணும். கீழே அந்த ஜாயின் பட்டன் இருக்குது. அந்த ஜாயின் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த வீடியோஸ் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் சுலபமாக கற்றுக்க முடியும்.